நம்ம காலைல வயலுக்கு வந்துக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல வெண்டைக்காய் உடைக்கிறது இருக்குது. வெண்டைக்காய் வந்து கிலோ 15 ரூபா தான் போதான், 10 ரூபா கூட போகுது. என்னன்னு தெரியல, ஏன் ரொம்ப கம்மியா போகுதுன்னு தெரியல. நம்ம கடமை உடைக்க வேண்டியதுதான். தண்ணி பாசணுமா, தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாசினே இருந்தாதான் இந்த வெண்டைக்காய் வந்து காய் காய்க்குமா சொன்னாங்க. பாருங்க அசியா இருக்குது, இங்கெல்லாம் போடவே இல்ல. மழை பெஞ்சு அந்த இடத்துல அழுகி போச்சு. வாங்க நம்ம வெண்டைக்காய் பிரிப்போம் மக்களே. காலைல இன்னும் டீ கூட குடிக்கல, அப்படியே வந்துட்டேன். வாங்க மக்களே, இன்னைக்கு படிக்கிறது கொஞ்சம் லேட்டா படிப்போம். இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பாப்போம் வாங்க. பக்கத்துல எங்க பெரியப்பா வீட்டுக்குள்ளில மருந்து போடுறாங்க, அதை எடுத்து காட்டுற மக்களே. மருந்து வந்து நெல்லிக்கு போடுறாங்க. நெல்லிக்கு வந்து ஏன் மருந்து அடிக்காம மருந்து போடாம எப்படி இயற்கையா வளரணும்னா அதெல்லாம் வளராது. நம்ம கொஞ்சமாவது தீனி போடணும். யூரியா போடுவாங்க, டிஏபி போடுவாங்க. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நான் அடுத்த ஷெட்யூல்ல பாப்போம் மக்களே. நன்றி. என்ன சாப்பாடுமா? காலையா குழி போய் வெண்டைக்காய் வச்சுட்டு வந்தீங்களா? கொஞ்சம் சாதம் மீந்து போச்சு, அது அப்பா பழைய சாப்பிட்டாங்க. இட்லி இருக்குது, இட்லியும் காலையில செஞ்சேன். இட்லி இருக்குது, உனக்கு தோசை கொடுக்கல, 2 தோசை 2 இட்லி. தொட்டுக்கு என்னது? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியா மக்களே? இன்னைக்கு நம்ம வீட்டுல தோசையும் தேங்காய் சட்னி மட்டும்தான். இட்லியும் இருக்கு. இட்லி 2 சாப்பிடுவோம், தோசை 2 சாப்பிட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம். அடுத்தது நம்ம அடுத்த ஷெட்யூல்ல பார்ப்போம் மக்களே. வெண்டைக்காய் பறிச்சுட்டு வந்துட்டோம். நானு எங்க அப்பா எங்க அம்மா 3 பேர் தான் பறிச்சோம். ரொம்ப நேரம் இல்ல, 1 மணி நேரத்துல பறிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு வீட்டுல என்ன சரி படிக்கலாம். இன்னைக்கு வந்து டாபிக் என்ன படிக்கிறதா, இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு எல்லாத்தையுமே படிக்கணும். எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்துல இருந்து கவர் ஆகக்கூடிய அனைத்து டாபிக்குமே நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வந்தா வரலாம். ஒரு பொருட்பன்மொழி, பல பொருள் தரும் ஒரு சொல்லு, வினை மரபு, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம வந்து படிச்சோம்னா ஏன்னா ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம கிளிக் ஆனா ஆகும், எக்ஸாமுக்கு வரும். வினா வகைகள் விடை வகைகளும் படிச்சே ஆகணும். சாயந்தரமா கொண்டாடு மேக்ஸ் போட்டு அப்புறம் நம்ம மதியம் என்ன சாப்பாடு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒண்ணு போய் ஷெட்யூல் பார்ப்போம் மக்களே. காலைல படிச்சோம், கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொல்லியில ஒரு 3 மணிக்கா வந்துக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு தண்ணி பாசணும். தண்ணி பாயுது, மருந்தும் போடணும். களை கொத்தி 2 நாள் 3 நாள் காயுது. காஞ்சிட்டு இப்போ யூரியா வாங்கி வர போயிருக்காங்க. யூரியா வாங்கி வந்துட்டு அப்படியே போட்டு தண்ணி பாச வேண்டியதுதான். என்ன பண்றது மக்களே. வெண்டைக்காய் கிலோ 15 ரூபா தான் போகுது, ரொம்ப அதிகமாவும் போல. போன வாட்டி நாங்க போட்டதுக்கு 30 ரூபாலாம் போச்சு ஒரு வாட்டி. இப்ப 15 ரூபா தான் போகுது. ஈல்டும் அதிகமா வரல, ஏன்னு தெரியல. இது வந்து மண்ணு சரியில்லையா, இல்ல மருந்து உரம் எதனா போடணுமா, இல்ல பூச்சி மருந்து அடிக்கணுமான்னு தெரியல. அக்ரிகில கேட்டுன்னு வந்து இன்னைக்கு தான் ஒரு டானிக் வாங்கி வந்து வச்சிருக்காரு. பாத்துட்டு அடிப்பாரு இன்னைக்கு. மொத்த சரவு தான் போட்டுக்கிறேன். மொத்த சரவு காஞ்சி பாயுது. அந்த மூளை முட்டைக்கு ஏறித்துனா 2வது சரவு மாறலாம். மருந்து வேற போடணும், அதுக்குள்ள சீக்கிரம் வாங்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் மருந்து. சரி மக்களே, அடுத்த ஷெட்யூல் பார்ப்போம் மக்களே. மருந்து போடுறத பார்ப்போம் மக்களே. கொல்லிக்கு போனோம். கொல்லியில வந்து தண்ணி பாசிட்டு எங்க அப்பா தண்ணி பாசிட்டாரு. நான் வந்துட்டேன் வீட்டுக்கு சீக்கிரம். வந்துட்டு அதான் மருந்து அடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு மருந்து அடிச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மருந்து அடிக்கிறத நம்ம காட்டுறேன். இன்னைக்கு வந்து ஒரு 6:30ல இருந்து மேக்ஸ் போட்டுருக்கிறேன். வந்தேன், கொஞ்ச நேரம் போன் பார்த்தேன், ஒரு படம் பார்த்தேன், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்துட்டு இப்பதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவோம்னு சொல்லிட்டு போடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா தான் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸிமம் இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் 3 கொஸ்டின், மினிமம் இல்லாட்டி ஒரு 2 கொஸ்டின். இதுல எப்படின்னா கன்ஃபார்மா இதுல இருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். அதான் இப்ப போட்டு பார்த்துருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் தமிழ் படிச்சோம், கொஞ்சம் மேக்ஸ் படிச்சோம், அது போதும் இன்னைக்கு. அப்புறம் நைட்டு சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு, நைட்டு சாப்பாடு என்னதுமா? இட்லி. இட்லியா?
இட்லி சாப்பிட்டு தொட்டுக்க புதினா சட்னி தொட்டுக்க. அது சாப்பிட்டு நம்ம நைட்டோட விளாக் முடிச்சு வேண்டியதுதான். நாளைக்கு பார்த்துக்கலாம் மக்களே. நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் நைட்டு. கொஞ்சம் நைட்டு படிச்சுட்டு இப்போ வந்து நைட்டு சாப்பாடு இட்லியும் புதினா சட்னியும். ரெண்டும் காம்பினேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. புதினா ஊறுகான்னு நினைக்கிறேன், சட்னியில் புதினா ஊறுகான்னு நினைக்கிறேன். விளாக் இன்னைக்கு முடிச்சுப்போம், நாளைக்கு பார்ப்போம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.